ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் டுடே டேட்டில் எங்கே என்ட்ரி எடுத்தோம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரேஞ்சில் நம்ம ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து 24,050 கால், 24,050 போட்டு இது ரெண்டே எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் விஷயம் வந்து காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே ஹியூஜான ஒரு பையர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 கேண்டில் வந்து நமக்கு செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஓவராலா வந்து பையர்ஸ் எங்க வந்து அதிகமா வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். அதே சமயம் புட்ல பார்த்தோம் அப்படின்னா புட்ல பையர்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நமக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம இதுல எதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ல வந்துட்டு நமக்கு இங்க ஒரு பையர்ஸ் ஸ்டார்ட் ஆறாங்க. இது எதை வச்சு நம்ம பையர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இருந்து நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது வந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 6,30,000 வால்யூம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த வால்யூம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த கேண்டில்ல இருந்து நமக்கு வால்யூம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1092 வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி கேண்டில்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஹியூஜான வால்யூம் வந்துச்சோ, அங்கேருந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருது இல்லைங்களா பாட்டம்ல. ஸோ அது ரெடியூஸ் ஆயிட்டு வந்து எகைன் எங்க இன்க்ரீஸ் ஆகுதோ அங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ லோ வந்து 133. ஸோ அதே சமயம் புட்ல பார்த்தோம் அப்படின்னா, புட்ல வந்து ஹியூஜான செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ எகைன் இதை வந்து நான் ஏன் பையர்ஸ் கண்ட்ரோல்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இருந்து இப்போ கரண்டா இருக்க ப்ரீவியஸ் இருக்க என்ட்ரி கேண்டில் வால்யூமே நமக்கு வந்திருக்க வால்யூம் டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து பையர்ஸ் வால்யூம் வந்திருக்கு. அதுவே நம்ம புட்டில் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல்லர்ஸ் வால்யூம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம கால் சைடு நம்ம பை எடுக்கிறோம். நம்ம என்ட்ரி பாயிண்ட்டும் இங்கே தான் கொடுத்துருக்கோம். 135 ரேஞ்சில் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு எந்த ரேஞ்சில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரலையும் வைக்கலாம். நம்ம 135 என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலையுமே நமக்கு 158 161 வரலையுமே வந்திருக்கு. ஸோ நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து 170 வரலையும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட்டும் நமக்கு மூவ் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நம்ம வால்யூம் பேசிஸ் செட்டப்ல உள்ள என்ட்ரிஸ் தான். வால்யூமை பத்தி தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி குயிக்கான சின்ன ஸ்டாப் லாஸ்ல பெரிய டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதற்கான ப்ரூஃப் இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்துக்கிற ப்ரூஃப் வந்து வீடியோ என்ட்ரில நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்.